ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ப்ரான் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ரொம்ப சிம்பிள் பிரியாணி தான். அதுக்கு வந்து ப்ரானில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம பெரட்டி ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க, குக்கிங் ஆயில். அது போட்டுட்டு இந்த ப்ரான்ஸையும் அதில் போட்டுருங்க. அது தண்ணி வற்றுற வரைக்கும் கிளறி விடுங்க. வேணும்னா கொஞ்சோண்டு கலர் பொடி லைட்டாக சேர்த்துக்கலாம், ஃபுட் கலர், கேசரி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை கிளறிட்டு நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பிரியாணி பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு 5 டேபிள் ஸ்பூன் நெய், 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதில் வந்து ஏலக்காய், ஒரு 5 ஏலக்காய், கிராம்பு, பட்டை, அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கோம். இது நல்லா கொஞ்சம் செவந்த பிறகுட்டு இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், 5 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு வதக்கிடுங்க. அதோட 5 பச்சை மிளகாயும் போட்டுருங்க. போட்டு நல்லா வதங்கின பிறகுட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகட்டும், அது வரை வதக்குங்க. அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு, அதுவும் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம 3 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கிறோம். போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா கொஞ்சம் தக்காளி மசிகிற வரைக்கும் வதக்கிட்டு புதினா கொத்தமல்லி வந்து ஒரு கால் கட்டு அதையும் போட்டு வதக்கிட்டு சில்லி பவுடர் ஒரு 1.5 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி அது போட்டு நல்லா கிளறிடுங்க. நல்லா கொஞ்சம் ரா ஸ்மெல் போகட்டும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி வந்து 3 கப் எடுத்திருக்கோம். 3க்கு 6 டம்ளர் தண்ணி வந்து சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க. இப்போ நல்லா நம்ம கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிருக்கோம், சீரக சம்பா ரைஸ். அதை எடுத்து நம்ம வந்து பிரியாணியில் போடுறோம். போட்டு நல்லா கிளறிடுங்க, எல்லா இடமும் நல்லா மசாலா படுற மாதிரி. அப்புறம் நல்லா ஹையில் இருக்கட்டும், தண்ணி வத்துற வரைக்கும் ஹையில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் தீ நல்லா குறைச்சிருங்க. நல்லா அடியில் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ தம் போட்டுடலாம். தம்முக்கு வந்து நம்ம ஒரு சின்ன பிளேட் ஏதாவது அந்த ஸ்டவ் மேலே வச்சுட்டு அதில் இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளறி வச்ச ப்ரான்ஸ் எடுத்து அந்த பிரியாணியில் சேர்த்துட்டு லைட்டாக அரிசி உடஞ்சிடாமல் கொஞ்சம் கிளறி விடுங்க. எல்லா இடத்துலையும் ப்ரான்ஸ் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கிளறி விட்டுட்டு இப்போ திருப்பி நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸு தம்மில் இருக்கட்டும். 15 to 20 மினிட்ஸ் நம்ம ப்ரான் பிரியாணி ரெடி. எல்லாரும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.